கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ளிமெண்டரி ரீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எப்பயுமே கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காம அதை படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வெக்காபுலரி என்ரிச்மெண்ட்டும் கிடைக்கும், ஹிந்தி படிக்கிறது நல்ல ஃப்ளூயன்சியாகவும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் எப்பயுமே லைன் பை லைன் அந்த ஸ்டோரியை படிங்க, அதுதான் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது. 6th हिंदी सप्लीमेंटरी रीडर बलराम कதையோட செகண்ட் சாப்டர் ஜங்கல் और ஜனக்பூர். ஜங்கல் அப்படின்னா ஃபாரஸ்ட், ஜனக்பூர் அப்படின்றது ஒரு பிளேஸ். லாஸ்ட் சாப்டர்ல விஸ்வாமித்ரர் ராமரையும் லக்ஷ்மணையும் கூட்டிட்டு ஆசிரமத்துக்கு போறதுக்காக அடர்ந்த காட்டு பகுதியை கடந்து போறாங்க. அது வரைக்கும் நாம பார்த்தோம். இப்ப இந்த சாப்டர்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். राजमहल से निकलकर महर्षि विश्वामित्र सरयू नदी की ओर बढ़े। दोनों राजकुमार साथ थे। उन्हें नदी पार करनी थी आश्रम पहुंचने के लिए। विश्वामित्र ने अयोध्या के निकट नदी पार नहीं की। दूर तक सरयू के किनारे किनारे चलते रहे दक्षिण तट पर, उसी तट पर जिस पर अयोध्या नगरी थी। वे चलते रहे नदी के घुमाव के साथ साथ। राजमहल पीछे छूट गया, उसकी आखिरी बस्ती भी निकल गई। चलते चलते एक तीखा मोट आया तो सब कुछ दृश्य से ஓஜல் हो गया. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோம், சரையூ நதியோடைய பேங்க் அந்த கரையோரமாக இருக்கிறதா அந்த அயோத்தியான்ற ஒரு அழகான நகரம். ஸோ இந்த இடத்துல இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மகரிஷி விஸ்வாமித்திர ஆசிரமத்துக்கு போகிறார் இல்லையா, அவர் அந்த சரையூ நதியை கடந்து போனாதான் அதுக்கப்புறம் தான் அவருடைய ஆசிரமம் வரும். ஸோ இது ரொம்ப அகண்ட நீளமான ஒரு நதியாக இருக்குது. அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃபில் சொல்கிறாங்க. ராஜ்மஹல் से निकलकर महर्षि सरयू नदी के और बड़े, ஸோ அதை நோக்கி போறாங்க. दोनों राजकुमार साथ थे, उन्हें नदी पार करनी थी. पार அப்படின்னா வந்து கிராஸ் பண்ணணும். ஆசிரம் पहुंचने के लिए विश्वामित्र ने अयोध्या के निकट नदी पार नहीं की. ஸோ ரொம்ப பெரிய ஒரு நதி இருக்கிறதுனால அந்த நதியை வந்து அவரால் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நிக்கட் அப்படின்னா அதோட கிட்டக்கு கூட அவங்களால வர முடியல. दूर तक सरयू के किनारे किनारे चलते थे. ஸோ அதோட கரையே வந்து ரொம்ப தூரமா இருக்கு. தக்ஷின் தட் பர், அதாவது சதர்ன் மோஸ்ட், அந்த கிழக்கு அடையிற வரைக்குமே வந்து இந்த நதியாவா தெரியுது. வே சல்தே ரஹே நதி கே குணாவ் கே சாட்ஸ். ஸோ குணாவ் அப்படின்னா வந்து குமாவ் அப்படின்னா வந்து டேர்ன்ஸ், என்னன்னா அந்த நதி எப்படியெல்லாம் திரும்பி அந்த கரை ஓரம் திரும்பி போகுதோ அதை நோக்கியே அவங்களும் போறாங்க. ராஜ்மஹல் பீச்சே சட்கையே, ஸோ அவங்களுடைய அந்த மாளிகை அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க நடந்து போக போக பின்னாடி பார்க்கும்போது அது ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. உஸ்கி அக்ரி பஸ்தி பி நிக்கல் கை. ஸோ அக்ரி பஸ்தி அப்படின்னா வந்து லாஸ்ட் காலனி கூட முடிஞ்சிடுது. ஸோ உஸ்கி அக்ரி பஸ்தி भी निकल गई. चलते चलते एक तीखा मोट आया तो. ஸோ தீகா மோட் அப்படின்னா வந்து ஒரு ஷார்ப் எண்டு வருது. அந்த இடத்துக்கு திரும்பி போகிறாங்க. திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கும்போது குச் திருஷ்ட சே ஓஜல் हो गया. ஓஜல் அப்படின்னா வந்துட்டு வேனிஷ் ஆயிடுது, எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அதாவது அந்த மாளிகையே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இவங்க சரையு நதியோட ஓரமாக போய்கிட்டே இருக்காங்க. राम और लक्ष्मण ने एक बार भी पीछे मुड़कर नहीं देखा. उनकी नजर सामने थी महर्षि विश्वामित्र के सधे कदमों की ओर. सरयू की चमक धीमी पड़ने लगी. शाम होने को आई. राजकुमार के चेहरे पर थकान का कोई चिन्ह नहीं था. उत्साह था. वे दिन भर पैदल चले थे और चलने को तैयार थे. ஸோ ராமரும் லக்ஷ்மணும் வந்து விஸ்வாமித்திரருடைய அவருடைய பாதத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்க. முட்கர் நஹித்தினா அவங்க திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் எப்படி போறாரோ அவரோட பாதையை ஃபாலோ பண்ணி அவங்க போயிட்டே இருக்காங்க. உனக்கு நசர் சாம்னே थी. ஸோ அவர் எப்படி போறாரோ அவருடைய பார்வையில இருந்துச்சு. மகரிஷி விஸ்வாமித்திரருக்கு சதே கத்தமோ அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்கிற அவரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் மேலேயே தான் அவங்களுடைய பார்வைகள் இருந்தது. சரையோக்கி சமக் தீமி பண்ணே லகே. ஸோ சாரி, சூரஜ் சன்னுடைய சம்மக் அப்படின்னா சன்னுடைய ஷைனிங் வந்து தீமி அப்படின்னா ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதாவது ஈவினிங் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சூரஜ் की चमक धीमी पड़ने लगी. शाम होने को आए. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. ராஜ்குமாருக்கு செஹரே மே தக்கான் கா கோய் சின்ன நஹி தா. ஸோ அவங்க அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டே இருந்தாலும் அந்த ராஜ்குமாரர் அவங்களுடைய முகத்தில் வந்து ஒரு டயர்ட்னஸே இல்லை. ராஜ்குமாருக்கு செஹரே பர் தக்கான் கா கோய் சின்ன நஹி தா. உற்சாக தா. வே தின் பர் பைதல் சலே தே. ஸோ நாள் முழுக்க நடந்து ஈவினிங் வரப்போது இன்னும் அவங்களோட முகத்தில் ஒரு டயர்டே காட்டல. அவர் சல்னேக்கு தயார் தே. இன்னும் அவங்க நடக்கிறதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. மகரிஷி அச்சானக் रुके. उन्होंने आसमान पर दृष्टि ढाली. चिड़ियों के झुंड अपने बसेरे की ओर लौट रहे थे. आसमान
मटमैला लाल हो गया था। चरवाह लौट रहे थे, गायों के पैर से उड़ती धूल में आधे சிப்பே ஹுயே. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உடனே வந்து ஈவினிங் ஆக போகுது அப்படின்றது வந்து அவர் வந்து வானத்தை பார்க்குறாரு. மகரிஷி அச்சானக் ருக்கி அப்படின்னா சடனில் ஸ்டாப் ஆகிடுறாரு. போயிட்டே இருக்காங்க, சடனாக அவர் ஸ்டாப் ஆகிடுறாரு. உன்ஹோனே ஆஸ்மான் பர் திருஷ்டி தாலி அப்படின்னா அவருடைய பார்வையை வந்து அவர் வானத்தில் செலுத்துறாரு. சிடியோங்கே சூண்ட் அப்படின்னா வந்து பறவைகள் கூட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து அதோடைய பசேரே அப்படின்னா அதோடைய ஷெல்டரை நோக்கி அதோடைய வீட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. கி ஓர் லவுட் ரஹே தே ஆஸ்மான் மட்மைலா லால் ஹோ கயா தா. மட்மைலா அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஹாஃப் டஸ்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ரெட் கலர் ஆயிடுச்சு. ஆஸ்மான் மட்மைலா லால் ஹோ கயா, சுமார் ஹாஃப் ரெட் மாதிரி சொல்லுவாங்களே, டஸ்டி ரெட். சர்வாஹே லவுட் ரஹே தே. சர்வாஹே அப்படின்னா அந்த ஷெப்பர்ட்ஸ், ஆடு அந்த மாடு அந்த கூட்டங்களுக்கு ஷெப்பர்ட், அந்த கூட்டங்கள் வந்து லவுட் ரஹே தே திரும்ப போக ஆரம்பிச்சிருச்சு. காயோம் கே பைரோ சே உடுத்தே தூள் மே ஆதே சிப்பே ஹுயே சே. காயம் மாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மாடுகள் வந்து அதோடைய கால்கள்லேருந்து வர உடுத்தி தூள் அப்படின்னா வந்து டஸ்ட், அதுங்க திரும்பி போகிறது அந்த கூட்டமாக போயிட்டு இருக்கும்போது திரும்பி போகிற அந்த டஸ்ட்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதே சிப்பே பாதிக்கு பாதி தான் அவங்களே மறைஞ்சு போயிடுறாங்க, பாதி தான் அவங்களே தெரிகிறாங்க. ஹம் ஆஜ் ராத் நதி தட் பர் ஹி விக்ரம் கரேங்கே. महर्षि ने पीछे मुड़ते हुए कहा। दोनों राजकुमार के चेहरे के भाव देखते हुए विश्वामित्र हल्का सा मुस्कराया। राम ने निकट आते हुए उन्होंने कहा, मैं तुम दोनों को कुछ विधाएं सिखाना चाहता हूँ। इन्हें सीखने के बाद कोई तुम पर प्रहार नहीं कर सकेगा, उस समय भी नहीं जब तुम नींद में रहो। ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்கிற அந்த வானத்தை பார்த்த உடனே இவர் என்ன சொல்கிறார், ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே இவர் என்ன சொல்கிறார், ஹம் ஆஜ் ராத் நதி தட் பர் ஹி விஷ்ரம் கரைங்க. விஷ்ரம் அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ராத்திரி இந்த நதியோடைய கரையோரத்தில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மகரிஷினே பீச்சே முடுத்தே ஹுயே கஹ. முடுத்தே அப்படின்னா டேர்ன் பண்ணி அவங்கள பார்த்து சொல்கிறார். ஏன்னா ரெண்டு பேரும் அவரோட பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காங்க. दोनों राजकुमार के चेहरे के भाव देखते हुए विश्वामित्र हल्का सा मुस्कराया. ஸோ ரெண்டு பேரோட முகத்தை இந்த மாதிரி டயர்ட் இல்லாத ஒரு அழகான அந்த முகத்தை பார்த்த உடனே விஸ்வாமித்ரா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்கா सा ரொம்ப லைட்டா வந்து சிரிக்கிறாரு, ஸ்மைல் பண்றாரு. ராம் கே நிக்கட் ஆते हुए उन्होंने कहा. நிக்கட் ஆते हुए ना கிட்ட வந்து என்ன சொல்றாரு, मैं तुम दोनों को कुछ विधाएं सीखना चाहता हूँ. நான் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ண போறேன், ஒரு நல்ல ஒரு வித்தை ஒன்று கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன். चाहता हूँ. इन्हें सीखने के बाद कोई तुम पर प्रहार नहीं कर सकेगा. प्रहार அப்படின்னா உங்ககிட்ட யாரும் போட்டியிட முடியாது, உங்ககிட்ட யாரும் சண்டைக்கே வர முடியாது. இன்ஹே சீக்னே, இந்த நான் கற்றுக் கொடுக்குற இந்த வித்தையை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வர முடியாது. உஸ் சமய பி நஹி ஜப் தும் நீந்த் மே ரஹோ. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சமயத்துல உங்ககிட்ட அவங்களால போட்டி போட முடியாது, சண்டை போட முடியாது. தூக்கத்தில் தூங்கும் போது கூட உங்ககிட்ட அவங்களால சண்டை போட முடியாது. அந்த மாதிரி ஒரு வித்தியை நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. राम और लक्ष्मण नदी में मुंह हाथ धोकर लौटे, महर्षि के निकट आकर बैठे। विश्वामित्र ने दोनों भाइयों को भला अधिभला नाम की विधाएं सिखाई। रात में वे लोग वही सोए, दिन को और पत्तों का बिस्तर बनाकर नींद आने तक महर्षि उनसे बात करते रहे. ஸோ ராம் और लक्ष्मण नदी में मुंह हाथ धोकर அப்படின்னா முகம் கை கால்லாம் கழுவிட்டு அவங்க வந்துட்டு திரும்ப வராங்க. மகரிஷி கே நிக்கட் ஆக்கர் பைட்டே. ஸோ அவருடைய பக்கத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. விஸ்வாமித்ரனே दोनों भाइयों को भला अधिभला नाम का विधा सिखाई. ஸோ அந்த வித்தையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலா அதிபலா, பலம் ரொம்ப அதிக பலம் அப்படின்றது அந்த வித்தையோட பேர். ராத் மே வே லோக் वही सोए. மூணு பேரும் அங்கேயே தூங்குறாங்க. दिन को और पत्तों का बिस्तर बनाकर. दिन को அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, சின்ன சின்ன குச்சி கொம்பு அங்கே கிடைக்கிறத வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் பத்தோ அப்படின்னா லீவ்ஸ், இந்த ட்ரை லீவ்ஸ், அந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் சேர்த்து பிஸ்தர் அப்படின்னா ஒரு மேட் மாதிரி பாய் மாதிரி விரிச்சு அவங்களே வந்து அங்கே படுத்து தூங்குறாங்க. நீந்த் ஆனே தக் மகரிஷி உன்சே பாத் கர்த்தே தே. தூக்கம் வர வரைக்கும் மகரிஷி வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டயே பேசிட்டே இருந்தாரு. சுபக் ஹுயி யாத்ரா ஃபிர் ஷுரு ஹுயி, மார்க் வஹி தா சரையு நதிக்கு கினாரே. ஸோ சுபக் மார்னிங் ஆயிடுச்சு. அதே திருப்பி அவங்க வந்து அவங்களுடைய யாத்திரை, அவங்களுடைய பயணத்தை அவங்க தொடர்ந்தாங்க. மார்க் வஹிதா, அவங்களோட ஜேர்னி அங்கே தான் இருக்கும், அவங்களுடைய வழி அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா சரையு நதிக்கு கினாரே. அந்த நதி வந்து இன்னும் முடியல, அதோட பேங்க் வந்து அதோட கரை ஓரம் வந்து இன்னும் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. चलते चलते वे एक ऐसी जगह पहुंचे जहां दो नदियां आपस में मिलती थी। उस संगम की दूसरा नदी गंगा थी। महर्षि अब भी आगे चल रहे थे, लेकिन एक अंतर
अंतर आ गया था। राम लक्ष्मण अब दूरी बनाकर नहीं चलते थे, महर्षि के ठीक पीछे थे ताकि उनकी बातें ध्यान से सुन सके। रास्ते में पड़ने वाले आश्रमों के बारे में, वहाँ के लोगों के बारे में, वृक्ष वनस्पतियों के संबंध में, स्थानीय इतिहास उसमें शामिल होता था। चलते चलते वे एक ऐसी जगह पहुंचे जहां दो नदियां आपस में मिलती थी. ஸோ போயிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, சரையு நதி கரையோரமா போயிட்டே இருக்கும்போது இரண்டு நதிகள் வந்து கூடுற சங்கமம் ஆகிற இடத்த போய் அவங்க சேர்றாங்க. உஸ் சங்கம் की दूसरा नदी गंगा था. ஸோ அந்த சரையு நதியோட எந்த நதி வந்து சேருதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதி. ரொம்ப மகத்துவபூர்வமான அந்த கங்கை நதி வந்து சேருது. மகரிஷி அப்பி ஆகே चल रहे थे. இப்போவும் மகரிஷி முன்னாடி போறாரு, விஸ்வாமித்திரர் முன்னாடி போறாரு, ரெண்டு பேரும் அவரோட பின்னாடி போறாங்க. லேக்கின் ஏக் அந்தர் ஆ गया था. அந்தர் அப்படின்னா வந்து ஒரு டிஃபரன்ஸ். இப்பயும் பின்னாடியே தான் போறாங்க, ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் லக்ஷ்மண் अब दूरी बनाकर नहीं चलते थे, महर्षि के ठीक पीछे थे. ஸோ இப்போ வந்து ரொம்ப தூரமா போகல. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தூரமா போயிருந்தாங்க, இப்போ ரொம்ப கிட்டையே போயிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் பேசுறத வந்து ரொம்ப கவனத்தோட கேட்டுட்டே வராங்க. महर्षि के ठीक पीछे थे ताकि उनकी बातें ध्यान से सुन सके. ராஸ்தே மே படுத்தே வாலே ஆசிரமம் கோ பாரே மே. ஸோ அவர் என்ன எதை பற்றி சொல்லிட்டே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் சேரக்கூடிய அந்த ஆசிரமம் இருக்கு இல்லையா, ராஸ்தே அப்படின்னா வழி. அவங்க எந்த வழியில் போகிறாங்களோ அந்த வழியில் போய் சென்றடைய வேண்டியது அந்த ஆசிரமம். ஸோ அந்த ஆசிரமத்தை பற்றி, ஆசிரமத்துக்கே பாரே மே, வஹாங்கே லோகோங்கே பாரே மே, ஸோ அந்த ஆசிரமத்தில் இருக்கிற மக்களை பற்றியும், விருக்ஷம் வனஸ்பதியோं के संबंध में. விருக்ஷம் அப்படின்னா வந்து மரங்கள், வனஸ்பதியோன்னா அங்கே வாழ்கிற ஜீவங்கள் பற்றின அதை பற்றி அவர் நிறைய சொல்லிகிட்டே வராரு. இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி கேட்டுகிட்டே வராங்க. ஸ்தானி இதிஹாஸ் உஸ்மே ஷாமில் ஹோத்தா தா. ஸ்தானி அப்படின்னா இந்த இதிகாசங்கள், இதை பற்றி எழுதும்போது, இந்த ஹிஸ்ட்ரி எழுதும்போது கண்டிப்பாக இந்த விருக்ஷம் வனஸ்பதி, அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த மரங்கள் பற்றியும் அங்கே வாழ்கிற ஜீவராசிகள் பற்றியும் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷாமில் ஹோத்தா தா. ஷாமில் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுவாங்க, அதில் கண்டிப்பாக அவங்க சேர்ப்பாங்க. அதனால அதை பற்றி அவர் சொல்லிகிட்டே வராரு, இவங்களும் அதை இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுகிட்டே வராங்க. आगे की यात्रा कठिन थी, जंगलों से होकर. उससे पहले उन्हें नदी पार करनी थी. रात में ऐसा करना महर्षि विश्वामित्र को उचित नहीं लगा. तीनों लोग वहीं रुक गए. संगम पर बने एक आश्रम में அக்லி சுபக் உன்ஹோனே நாவ் சே கங்கா பார் கி. ஸோ திரும்ப பேசிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இரவு வேலை வந்துடுது. ஆகேக்கு யாத்திரை கঠিன் தி. ஸோ இன்னும் போகிறது வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஜங்கலும் சே ஹோக்கர். ஸோ அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு அங்கே வந்து நிறைய ஜங்கல் இருக்கும், ஃபாரஸ்ட் காடு இருக்கும். அந்த காடுகளை வந்து இந்த இரவு வேலையில் போகிறது ரொம்ப அது அவருக்கு வந்து கரெக்டாக அது படலை. உச்சித் நஹி தி. உன்ஹோனே பெஹலே உன்ஹோனே நதி பார் கர்னி தி. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நதியை கடந்து போகணும். நதியை கடந்து போகும்போது ஒரு காடு வரும். ஸோ அதை வந்து இந்த டைமில் பண்ணுறது கரெக்டாக அவருக்கு படலை. ராத் மே ஏசா கர்னா மகரிஷி விஸ்வாமித்திரக்கு உச்சித் நஹி லகா. அது வந்து அவருக்கு கரெக்டான சரியானதாக அவருக்கு படலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தீனோ லோக் வஹி ருக் கயே. ஸோ அதே இடத்துல அவங்க அங்கேயே தங்கிக்கிறாங்க. சங்கம் பர் பனே ஏக் ஆசிரமே. ஸோ இந்த நதிகள் சங்கமம் ஆகிற இடத்துல வந்து ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கேயே அவங்க தங்கிக்கிறாங்க. அக்லி சுபக் உன்ஹோனே நாவ் சே கங்கா பார்க்கி. ஸோ அன்னைக்கு நைட் அங்கேயே தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்லினா அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, உன்ஹோனே நாவ் சே கங்கா பார். நாவ் அப்படின்னா படகு மூலமாக அந்த கங்கை நதியை கடந்து அவங்க போகிறாங்க. நதி பார் ஜங்கல் தா घना दुर्गम. सूरज की किरणों धरती तक नहीं पहुंचती थी. इतना घना वह डरावना भी था. हर ओर से चिंगुरों की आवाज, जानवरों की दहाड़, कर्कश ध्वनियां. राम और लक्ष्मण को आश्वस्त करते हुए महर्षि ने कहा, ये जानवर और वनस्पतियां जंगल की शोभा है, इनसे कोई डर नहीं है. असली खतरा राक्षसी ताटका से है, वह यही रहते हैं. तुम्हें वह खतरा हमेशा के लिए मिटा देना है. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நதியை கடந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அதுதான் அந்த ஜங்கல். அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க, அந்த காட்டை வந்து அடையிறாங்க. நதி பார் ஜங்கல் தா. ஸோ நதியை கடந்த உடனே அந்த காடு இருக்குது. கனா அப்படின்னா ரொம்ப அடர்ந்த ஒரு டென்ஸான ஒரு ஃபாரஸ்டாக இருக்குது, ரொம்ப அடர்ந்த காடு அது. துர்கம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாத்லெஸ், ஒரு வழியே தெரியாது, அவ்வளோ அடர்ந்த காடு, அதனால அதுக்கு வழியே தெரியாது. சூரஜ் கி கிரணே தர்தி தக் நஹி பहुंचती थी. சூரஜ் அதாவது சூரியனுடைய வெளிச்சம், சூரியனுடைய அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தர்தி அப்படின்னா இந்த காடு இருக்கிற அந்த பூமி கூட வந்து அடையாது. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப அடர்த்தியான ஒரு காடு தர்தி.
धरती तक नहीं पहुंचती थी, इतना घना அவ்வளோ வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அது. வஹ் டராவனா भी था, அது ரொம்ப அடர்ந்த காடு, அதே மாதிரி ரொம்ப பயம் நிறைந்த ஒரு காடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. हर ओर से चिंगरों की आवाज, चिंगरों அப்படின்னா வந்து பீட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வண்டு இனங்கள், அதோட சத்தம் எல்லா இடத்துலயும் அந்த வண்டு சத்தம் கேட்கும். हर ओर से चिंगरों की आवाज, चिंगरों என்னது அந்த பீட்டில்ஸோட சத்தம் கேட்கும். जानवरों की दहाड़, जानवरों அப்படின்னா அனிமல்ஸோடைய, தஹாட் அப்படின்னா ரோர், அதுங்களோட கர்ஜிக்கும் சத்தம் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டே இருக்கும். கர்கஷ் தவ்னியா, கர்கஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஹாராஸ் சவுண்ட், கிரஃப் கரடு முரடான ஒரு சத்தம் தான் கர்கஷ். கர்கஷ் ध्वनिया, ध्वनियाना அந்த சத்தம் வந்து எல்லா இடத்துலையும் கேட்டுட்டே இருக்கும். राम और लक्ष्मण को आश्वस्त करते हुए महर्षि ने कहा. ஸோ இவ்வளவும் சொன்ன உடனே ராமர் லக்ஷ்மண் பயந்துட போறாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்வஸ்த் அப்படின்னா அவங்களை வந்து சமாதானப்படுத்திட்டு அவர் என்ன சொல்றாரு, ஏ ஜான்வர் அவர் வனஸ்பதியா ஜங்கல் கி ஷோபா ஹை. ஸோ இந்த மாதிரி ஒரு சத்தமும் இந்த செடியும் கொடிகள் நிறைந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறது, இங்கே மிருகங்கள் இருக்கிறது இந்த காட்டுக்கு ஒரு அழகு, ஷோபா ஹே அப்படின்னு சொல்றாரு. இன்சே கோயி டர் நஹி ஹை, இதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியது எதுவும் இல்லை, இதுல எதுவும் பயம் கிடையாது. அசலி கத்ரா ராட்சசி தாட்கா சேஹ. ஸோ உண்மையான பயம், உண்மையான வந்து ரிஸ்க் யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக நம்ம பயப்பட வேண்டியது யார்கிட்டனா ராட்சசி தாட்கா அப்படின்னு ஒரு ராட்சசி இந்த காட்டில் இருக்காங்க. தாட்கா அப்படின்ற ராட்சசி. வஹ் யஹி ரஹதி தி, அவங்க இங்கே தான் வாழ்கிறாங்க. தும்ஹே வஹ் கத்ரா ஹமேஷா கேலியே மிட்டா தேனா ஹை. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹமேஷா எப்பொழுதும் அந்த ராட்சசி இங்கே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். மிட்டா தேனா ஹேனா அவங்களை இங்கேருந்து எடுத்துடணும், எரேஸ் பண்ணிடணும், அவங்க இந்த ராட்சசியை இங்கே இருக்கக்கூடாது, அதுதான் உங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி அவர் ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டுக்கிறாரு. ताटका के डर से कोई उस वन में नहीं आता था, जो भी आता ताटका उसे मार डालती, अचानक आक्रमण कर देती. उसका डर इतना था कि उस सुंदर वन का नाम ताटका वन पड़ गया था. ஸோ தாட்கா அவளை பார்த்து ரொம்ப எல்லாருமே, இந்த ராட்சசியை பார்த்து எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அதனால யாருமே இந்த காட்டு பகுதிக்கு வரதே கிடையாது. வன்மே நஹி ஆத்தா தா, ஜோ பி ஆத்தா தாட்கா உசே மார் டால்தி. ஸோ அப்படியே வரவங்களை அந்த தாட்கா என்ன பண்றாங்க, அவங்க வந்து அவங்கள அழிச்சிடுறாங்க, சாகடிச்சிடுறாங்க. அச்சானக் ஆக்ரம் கர்தேத்தி. ஸோ அச்சானக் அப்படின்னா சடனாக அவங்க வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்ரமன் அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள சாகடிச்சிடுறாங்க. உஸ்கா டர் இத்தனா தாக்கி உஸ் சுந்தர் வன் கா நாம் தாட்கா வன் பட் கயா தா. ஸோ அவங்க மேலே அவ்வளோ பயம் வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபாரஸ்ட் இந்த காட்டோட பேரே வந்து தாட்கா காடு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, தாட்கா வன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ராம்னி महर्षि आज्ञा मान ली, धनुष पर प्रत्यंशा चढ़ाई और उसे एक बार खींचकर छोड़ा. इतना थाटका को क्रोधित करने के लिए बहुत था. ठंकार सुनते ही क्रोध से बिलबिलाई थाटका गर्जित हुई राम की ओर दौड़ी. दो बालकों को धोकर उसका क्रोध और भड़क उड़ा. இந்த செய்திகளை கேட்ட உடனே ராமர் என்ன பண்றாரு, மகரிஷியோட அஞ்ஞா அப்படின்னா அவரோட அனுமதியை பெற்று தனுஷ் பர் பிரத்யன்ஷா சடாயி, ஸோ அவருடைய வில் இருக்குல்ல, அந்த வில்லில் வந்து அம்பு தொடுக்கிறாரு. அவர் உசே ஏக் பார் கீஞ்ச்கர் சோடா. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அம்பு அந்த பானத்தை வந்து அவர் வானம் நோக்கி விடுறாரு. இத்தனா தாட்காக்கோ குரோதித் கர்னேக்கிலேயே பகுத்துதா. ஸோ இதையே வந்து அவங்க அந்த ராட்சசிக்கு வந்து கோபம் வரதுக்கான ஒரு செயலா இருந்துச்சு. டாக்கார் சுனாத்தே ஹி क्रोध से बिलबिलाई थाटका गर्जित हुई राम के ओर दौड़ी. பிலாயி அப்படின்னா வந்து பிலௌவிங் சொல்லுவாங்க. பிலௌவிங் அப்படின்னா டு மூவ் இன் த விண்ட். ஸோ அந்த காற்றுலேயே வந்து என்ன பண்றாங்க, கோவம் அடைந்து அவங்க டாக்கார் சொன்னே அந்த சத்தத்தை கேட்டு அவங்க ரொம்ப கோவம் அடைந்து அந்த காற்றுலேயே சுழண்டு அவங்க என்ன பண்றாங்க, கர்ஜித்தி ஹுய் ரொம்ப சத்தம் போட்டு ஒரு ரோர் கர்ஜனை பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, ராமர் கிட்ட வந்து வந்துடுறாங்க. தௌடி அப்படின்னா அந்த காற்றுலேயே அவங்க ஃபாஸ்டா வராங்க. दो बालकों को देखकर उसका क्रोध और भड़क उड़ा. ரெண்டு பேரை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. जंगल में जैसा तूफान आ गया, विशालकाय पेट कांप उठे, पत्ते ढूंढकर इधर उधर उड़ने लगे. धूल का घना बादल छा गया, उसमें कुछ दिखाई नहीं पड़ता था. फिर ताटका ने पत्थर बरसाने शुरू कर दिए. राम ने उस पर बाण चलाए. लक्ष्मण ने भी निशाना साधा. ताटका बाणों से गिर गई. राम का एक बाण उसके हृदय में लगा.
वह गिर पड़ी फिर नहीं उठ पाई. ஸோ ஜங்கல் மே ஜைசா துஃபான் ஆகி அவங்க வந்த உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, துஃபான் அப்படின்னா ஸ்ட்ராங், புயல் காற்று வந்து வீச ஆரம்பிச்சிருச்சு. விஷால்காய் பேட்டு காம்புட்டு, விஷால்காய் அப்படின்னா ரொம்ப பெரிய மரம், அந்த அகலமான அந்த மரம் கூட என்னாச்சு, பெரிய அகலமான மரம் கூட காப்பூட்டு அப்படின்னா வந்து நடுநடுங்கி கீழே விழுந்துருச்சு. பத்தே டூண்டுக்கர் இதர் உதர் உடனே லகா, பத்தே அப்படின்னா இலைகள் வந்து அங்கேயும் எங்கேயும் சுழல ஆரம்பிச்சிருச்சு. தூள் கா கனா பாதல் சாகையா. ஸோ தூள் அப்படின்னா வந்து அந்த டஸ்ட், இதனால அந்த கிளம்புற டஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால பிறகு அந்த டஸ்ட் நிறைய ஆகி ஒரு மேகமாகவே அது ஆயிடுச்சு. பாதல் சாகையா. உஸ்மே குச் திக்காய் நஹி படுத்தா தா. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்க யாருமே தெரியல. ஃபிர் தாட்கானே பத்தர் பர்சானே ஷுரு கர் தியா. ஸோ பத்தர் பர்சான் அப்படின்னா கல்லுனால மழை மாதிரி பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ராட்சசிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து கல் மழையே வந்து பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஷுரு கர்தியே ராம்னே உஸ் பர் பான் சலாயா. உடனே ராமன் என்ன பண்ணுறாரு, ஒரு வில்லிலிருந்து ஒரு பானத்தை அவங்க மேலே செலுத்துறாங்க. லக்ஷ்மண் நேபி நிஷானா சாதா. ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு, நிஷானா அப்படின்னா டார்கெட் பண்ணி அவங்களும் அவர் அடிக்கிறாரு. தாட்கா பானோசே கிர்கை. இவங்க ரெண்டு பேரோட பானத்தில் வந்து அவங்க என்ன ஆகுறாங்க, அந்த ராட்சசியே கீழே விழுந்துடுறாங்க. ராம்கா எக் பான் உஸ்கே ஹிருதயமே லகா. அவங்களோட இருதயத்தை போய் நேராக தொலையிட்டு அவங்கள வந்து கீழே விழ வச்சு உடனே அவங்கள திரும்ப எழவே இல்லாத மாதிரி ராமர் பண்ணிட்டாரு. विश्वामित्र बहुत प्रसन्न हुए. उन्होंने राम को गले लगा लिया. उन्होंने दोनों राजकुमारों को 100 तरह के नए अस्त्र शास्त्र दिए. उनका प्रयोग करने की विधि बताई. उनका महत्व समझाया. ஸோ ரொம்ப சந்தோஷமாயிட்டார் இந்த ராட்சசி. இந்த வனமே வந்து ரொம்ப புனிதமான மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமாகிறாரு. விஸ்வாமித்ர பகுத் பிரசன்ன ஹுயே. உன்ஹோனே ராம்கோ கலே லகா லியா அப்படின்னா வந்து அவங்கள வந்து தட்டி கொடுக்கறது, வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷத்தை தெரிவிக்கிறாரு. உன்ஹோனே தோனோ ராஜ்குமாருக்கு 100 तरह के नए சாஸ்திர தியே. நிறைய வந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்ததுனால ஒரு 100 கணக்கான சாஸ்திரங்கள், வெப்பன்ஸ் வந்து சாஸ்திரம்னு நிறைய வெப்பன்ஸும் நிறைய வந்து மந்திரங்களும் அவங்களுக்கு வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு. அது எப்படி பிரயோகம் பண்ணணும், அதோடைய விதி பத்தாயி எப்படி பிரயோகம் பண்ணணுன்றதையும் சொல்லி கொடுக்குறாரு. உன்கா மகத்துவ சம்ஜாய. ஸோ எந்த இடத்துல அதை உபயோகிக்கணும் அதோடைய மகத்துவத்தையும் அவர் அங்கே சொல்லி கொடுக்குறாரு.